அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு 9 நாட்கள் விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நான் சொல்லக்கூடிய இந்த விநாயகர் மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் கூட நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கை கூடுற மாதிரி வரும், ஆனால் அது அமையாது. ஒரு இடத்துல நமக்கு பணம் வரணும், ஆனால் அது தர மாதிரி தருவாங்க, ஆனால் அது நம்ம கைக்கு சேராது. திருமணத்துக்காக பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, எல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் கை கூடுற மாதிரி கை கூடும், ஆனால் அது நடக்காது. அப்படிப்பட்ட தடைப்பட்ட விஷயங்களை தடைப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த விநாயக பெருமானுக்கு 9 நாட்கள் இந்த தீபத்தை வீட்டில் நீங்கள் ஏற்றுறதன் மூலமாக அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும். சரி, என்ன அந்த தீபம் அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்றைக்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு வழிபாடை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 9 நாட்கள் செய்யணுங்க. இப்போது நமக்கு விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி வருதுங்க. அப்போது 30ஆம் தேதி இந்த ஒரு தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சரியாக 7ஆம் தேதி 9வது நாள் வந்துடுங்க. அப்போ 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த நாளில் துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் தொடர்ந்து 9 நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம், விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு உகந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை தீபத்தோடு சேருங்க. அதாவது ஒரு அகல் தீபத்தை எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. 9 நாட்களும் ஒரே அகலில் தான் ஏற்றணும். இப்போது அந்த அகலில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு திரி கூட ஒரு வெட்டி வேரை திரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெட்டி வேரும் திரியும், அதாவது திரி ஏற்றும் பொழுது வெட்டி வேரும் எரியும். இது போல் 9 நாட்களும் 9 திரியில் 9 வெட்டி வேரை உபயோகப்படுத்தணும். அடுத்த நாட்கள் நீங்கள் அந்த வெட்டி வேற கால்படாத இடத்துல போட்டுருங்க. திரியும் மாற்றிடணும். ஒவ்வொரு நாட்களும் புது புது திரி, புது புது வெட்டி வேற உபயோகப்படுத்தி 9 நாட்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றும் பொழுது விநாயகருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை நீங்கள் 21 முறை சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் விநாயகருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செய்யணுன்னா வைங்க, இல்லைன்னா காய்ச்சின ஒரு டம்ளர் பால் வைங்க, இல்லை முந்திரி, வீட்டில் இருக்கக்கூடிய முந்திரி, பாதாம், பழம், தேங்காய் பழம், இது போல் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்களை செய்யுங்க. பிறகு 9வது நாளான அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியாக இருந்துச்சு அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் மாலை, எருக்க மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 9 நாட்களுக்குள்ளே நீங்கள் எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீபத்தை வீட்டில் நீங்கள் ஏற்றுங்க. 9 நாட்களுக்குள்ள அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக நடைபெறும். அதே போல் வீட்டில் அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசும் பொழுது எதிர்மறையாக பேசாமல் நேர்மறையாக பேசுங்க. நடக்கும், நிச்சயமாக இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க, நினச்சிட்டே இருங்க. அந்த விஷயம் நிச்சயமாக கைகூடும். அதே போல் இந்த விநாயகர் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதை நான் தனியாக ஒரு பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எந்த அபிஷேக பொருளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் ஒரு அடுத்த பதிவில் உங்களுக்கு தரேன். இது போன்ற நல்ல பதிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.